அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அதிகாரிகள் இந்த வாரிய உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை பார்த்து செய்து கொடுக்கணும். ஏன்னா நிறைய அலாட்மெண்ட் வந்திருக்கு, நிறைய பணம் இருக்கிறது. வாரிய உறுப்பினர்களுக்கு அந்த நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் வாரிய அரசு அலுவலர்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு சொன்னாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு அலுவலர்களுடைய முழு ஒத்துழைப்பும் அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் இருக்கும் முனைப்போடு தான் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இனியும் செயல்படுவோம் என்ற உத்தரவாதத்தை அனைவரின் சார்பாகவும் நான் அளிக்கிறேன் சார். வாரியத்தை பொறுத்தவரை, இந்த வாரியத்தை பொறுத்தவரை இதுவரை 1700 பேருக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்கோம் சார். மோர் தென் 1700. அதுக்கு முன்னாடியே ஒரு 1000 பேருக்கு கார்டு, ஒரு எல்லோ கார்டும் கையில் வச்சுருக்காங்க. அதே அந்த எல்லோ கார்டு இஸ் கன்வெர்டட் டு ஸ்மார்ட் கார்டு. அது ஒரு 1700 பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம் சார். இன்னும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பதிவுகள் அதுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். டிஎம் தாக்கோ ஆஃபீஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க சார். வாரியத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது எல்லா விதமான உதவிகளுமே தந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்க முடியுது. சென்ற 2 ஆண்டுகளாக எல்லா வித உதவிகளும் மக்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் 1750 rupees அப்படின்னு நம்மளுடைய வாரியத்தினுடைய இதுவில் இருக்குது. அது மட்டும் மக்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று தெரிகிறது. அது மேடம் துணைத் தலைவர் சொல்லும் பொழுது எல்லா என்னெல்லாம் திட்டங்கள் இருக்குது, என்ன பயன்கள் இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணாங்க. அதில் இது மட்டும் வரல. மக்கள் உங்கள் குழந்தைகள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கும்போது அவங்களுக்கு மாதம் 1750 ரூபாய் அரசு கொடுக்குறது. அதனால் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைங்க. ஹாஸ்டல்ஸ் உங்களுக்கு இருக்கு. நம்ம அரசு பலவிதமான திட்டங்களை மக்களாகிய நமக்கு தான். நான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்திலே கொரோனா நோய் என்கிற மிக கடுமையான நோய். அப்பாவை மகன் பார்க்க முடியாது, தாயை மகள் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அந்த நேரத்திலே எங்கள் உயிரை காப்பதற்காக உங்கள் உயிரை பணயமாக வைத்து எங்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய அன்புக்குரிய தூய்மையாளர்களே, எனக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தை கிடைக்காததால் நான் அடிக்கடி சொல்வதை போல என் கரங்களை உங்கள் பாதங்களிலே தொட்டு வணங்கி நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். இந்த தூய்மை என்பது மிக சாதாரணமான பணியல்ல. ஒரு ஊருக்கு சென்றால் ஊர் சுத்தமாக இருந்தால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் தான், தூய்மை காவலர்கள் தான். ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரை சுத்தப்படுத்திக் கொண்டு உங்களை அழுக்காக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அழுக்கானாலும் பரவாயில்லை, இந்த ஊர் சுத்தமாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கிற உங்களுக்கு தலைதாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உருவாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இந்த வாரியம் 1974ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் கலைஞருடைய எண்ணத்திலே உருவான வாரியம். அதற்கு பின்பாக 2007ஆம் ஆண்டு இந்த வாரியத்தை உருவாக்குவதற்கு அச்சாரம் போட்டவர் நம்முடைய தானே தலைவர் டாக்டர் கலைஞரையா என்பதை எடுத்து பார்க்க வேண்டும். இந்த வாரியம் கடந்த 10 ஆண்டுகளிலே செயலுக்கு போய்விட்டது. ஆனால் இந்த வாரியத்துடைய பணிகளை தேடி கண்டுபிடித்து இந்த வாரியத்தை முதலாக இந்த வாரியத்திற்கென்று ஒரு தலைவர், துணைத் தலைவர், 15 உறுப்பினர்கள் கொண்டு மிகப்பெரிய அலுவலகத்தை உருவாக்கி இந்த வாரியத்தை கட்டியமைத்தவர் இன்றைக்கு நம்முடைய ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாரியம் உருவானால் பத்தாது. இந்த வாரியத்திற்கென்று நிதி ஆதாரங்கள் தேவை. அப்படி நிதி ஆதாரங்கள் எங்கே செல்வது என்று நினைத்து அந்த நிதி ஆதாரங்களை நம்முடைய தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கையிலே வருடத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிறார்கள். இது பத்தாது என்று சொல்லி சென்னை மாநகராட்சியிலிருந்து 5 கோடி வாங்கி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த 4 ஆண்டு காலம் வைத்து இன்றைக்கு இந்த நலவாரிய மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அன்றுக்குரிய தோழர்களே நம்முடைய கையிருப்பு 40 கோடி ரூபாய் இருக்கிறது. இதுல ஒரு சட்டம் போட்டார் நம்முடைய முதலமைச்சர், மற்ற வாரியங்கள் இருக்கிற பணம் ஏதாவது இயற்கை பேரிடர் நடந்தால் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த நலவாரியத்தில் இருக்கிற பணத்தை தொடக்கூடாது. அந்த நலவாரிய பணம் இந்த நலவாரிய மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய
கல்வி உதவி குழுவை தொடர்ந்து திருமண உதவி பாருங்க மகப்பேறு உதவித்தொகை பெறும் பயனாளி திருமதி அன்னபூர்ணா, உதவித்தொகை பெறும் பயனாளி திருமதி பாலபிரியா, திருமதி வள்ளி மாணவர், திருமதி அற்புதம், நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று கூட தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி முடித்துக் கொண்டு இரவு இன்னைக்கு